هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, உலமாக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த அல்லாஹ்வுடைய பள்ளியிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினாரோ அது போன்று அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் இந்த நாட்டில் உங்களை சந்திப்பது. அல்லாஹ்விற்கு முதலில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த சபையிலிருந்து ஒன்று கூட்டினாலும் அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நிலைமைகளை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை மிக சமீபத்திலே வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் விரைவில் எளிதாக்குவார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பமாக சில அடிப்படைகள். அல்லாஹ் வெற்றி அளிக்க நாடிவிட்டால், அல்லாஹ் உதவி செய்ய நாடிவிட்டால் அந்த உதவியை, அந்த வெற்றியை உலகத்திலே யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புத்தகம் குர்ஆனிலே சொல்கிறார், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடினால் வேறு யாரால் அதை மிகைக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ், வேறு யாரால் அதை மிகைக்க முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்க நாடிவிட்டால் வேறு யாரால் அந்த வெற்றியை தடுத்து நிறுத்த முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் அந்த உதவியை யாரால் தடை போட முடியும்? நாடியதை செய்யக்கூடியவனவர். இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை செய்து முடிப்பான். அன்னல் உம்மத லம் யஜ்தமஉ அலா யன்ஃபஉக ஃபலா யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். அன்னல் உம்மத லம் யஜ்தமஉ அலா யன்ஃபஉக ஃபலா யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகமெல்லாம் ஒன்று சேர்கிறது. யாரல்லா? உலகமெல்லாம் ஒன்று சேர்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக, உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக. ஆனால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நன்மையை செய்ய முடியாது. உலகமெல்லாம் ஒன்று சேர்கிறது, உலகமெல்லாம் ஒன்று செல்கிறது உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று, உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று உலகமெல்லாம் ஒன்று கூடுகிறது. ஆனால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் எழுதி வைத்ததுதான் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் கேட்கிறான் அதற்கு பிறகு, அதே நேரத்தில் அல்லாஹ் உதவி
அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த நாடினார், அல்லாஹ் இந்த பூமியிலே மூமின்களை உங்களை இழிவுபடுத்த நாடினார், فَمَنْ ذَا الَّذِي يَنْصُرُكُمْ مِنْ بَعْدِهِ فَمَنْ ذَا الَّذِي يَنْصُرُكُمْ مِنْ بَعْدِهِ அந்த கேவலத்திற்கு பிறகு, அந்த இழிவுக்கு பிறகு உங்களுக்கு யாரால் உதவி செய்ய முடியும்? உங்களுக்கு யாரால் வெற்றி அளிக்க முடியும்? உங்களுக்கு யாரால் கண்ணியத்தை கொடுக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தீனை எதிர்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒளியை அடைப்பதற்காக உலகம் ஒன்று திரளும், உலகம் ஒன்று கூடும், எதிரி சக்திகள் ஒன்று திரளும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் அவர்களை பார்த்து, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், உங்களுடைய வாய்களால், உங்களுடைய சூழ்ச்சிகளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஊதி அணைத்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒளியை உங்களுடைய வாய்களால் அணைத்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் நிச்சயமாக, அல்லாஹ் திட்டமாக அவருடைய மார்க்கத்தின் ஒளியை பூரணமாக்குவார், அவருடைய மார்க்கத்தை அல்லாஹ் பூரணப்படுத்துவார். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய மார்க்கத்தின் ஒளியை பூரணமாக்குவார். ஹப்பாப் அவர்கள் ஓடி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டீர்களா? இப்படிப்பட்ட சோதனை அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய சோதனை தெரியுமா? இன்று நாம் அனுபவிக்கிறோமே இந்த சிறிய சோதனைகள். இந்த சோதனையை ஒரு தட்டில் வைத்தாலும் சரி, முஸ்லிம் சமூகம் அனுபவிக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் ஒரு தட்டிலே வைத்து, ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி அனுபவித்த சோதனையை மறுதட்டிலே வைத்தால் அந்த சஹாபியுடைய சோதனைகள் அதிகமாக இருக்கும். அப்பா அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வாராக. நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள், நெருப்பிலே படுக்க வைக்கிறார்கள், எரியக்கூடிய நெருப்பு. அப்பா அவர்களுடைய முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் உருகிறது, சதைகள் எல்லாம் உருகிறது, இடுப்பின் தோள்கள் நெருப்பை அணைக்கிறது. அந்த ஜலம் வெளியே வந்து அந்த நெருப்பை அணைக்கிறது. முதுகிலே தோள்கள் இல்லாதவர்களாக, நெருப்பால் உடல் எரிக்கப்பட்டவராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டீர்களா? எங்களுடைய நிலைமைக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹப்பாபை எதை சோதனை என்கிறாய்? ஹப்பாபை எதை சோதனை என்கிறாய்? இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதித்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதித்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனை அழைத்து வருவார்கள். ஹப்பாபே, ஒரு மனிதனை அழைத்து வருவார்கள், அழைத்து சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹை விடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகு என்று சொல்லுவார்கள். அவர் முடியாது என்று சொல்லுவார். என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு ரம்பத்தை எடுத்து வருவார்கள். ரம்பத்தை எடுத்து வந்து தலை உச்சிகளை வைத்து அவரை 2 துண்டுகளாக பிளந்து விடுவார்கள். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹை விடும்படி கூறுவார்கள். அவர் முடியாது என்று சொல்லுவார். படுக்க வைப்பார்கள், இரும்பு சீப்புகளால் முதுவை சொறிவார்கள். எலும்புகள், தோள்கள், சதைகள் என எல்லாம் திரும்பிவிடும். மா யசுத்துஹு தாலிக அன் தீனி, மா யசுத்துஹு தாலிக அன் தீனி. ஹப்பாபை அவ்வளவு சோதனைகளை அனுபவித்தால், அவ்வளவு சிரமங்களை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டாலும் அந்த சோதனைகள் அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து தடம்பர வைக்காது, அந்த சோதனைகள் அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து விலக வைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஹப்பாபே லயபுலவன்ன ஹாதல் அம்ர், ஹப்பாபே கவலைப்படாதே, அல்லாஹ் நிச்சயமாக இந்த கட்டளையை, அல்லாஹ் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு நாள் இந்த உலகத்திலே பரப்பி ஏற்றிடுவான். எந்த ஒரு குடிசையும் அது விடாது, எந்த ஒரு அடுக்குமாடி கட்டடங்களையும் விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நுழைக்காத வரை. எவ்வளவு பெரிய லட்சியத்தை பாருங்கள். ஹப்பாபே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவலைப்படுவதற்கு உன்னுடைய மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாமை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொண்டார், தன்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت لكم الاسلام دينا. இந்த இஸ்லாமை அல்லாஹ் படைத்த இறைவன் தன்னுடைய மார்க்கமாக பொருந்திக் கொண்டார்.
நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் நிச்சயமாக அவனுடைய மார்க்கத்தின் ஒளியை பூரணமாக்குவான். கண்ணியத்திற்குரியவர்களுக்கு சொல்லுவார்கள். நபித்தோழர்களுடைய வரலாறுகளை திரட்டி பாருங்கள். அவர்களிடத்தில் இருந்த ஈமானை படித்து பாருங்கள். எது அவர்களுக்கு வெற்றியை வாங்கி தந்தது? ஆட்சியா, அதிகாரமா, மெஜாரிட்டியா சஹாபாக்களை வெற்றியடைய செய்தது? கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுடைய வரலாறு தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். யார் பதிவு செய்கிறார்கள்? இமாம் புகாரி. மார்க்க அறிஞர்களில் ஹதீஸ்களை மேதைகளில் சிறந்தவர், முதலாமவர். தன்னுடைய புத்தகத்திலே நபித்தோழர்களின் சிறப்புகள், யாருடைய சிறப்புகள்? நபித்தோழர்களின் சிறப்புகள் என்ற பாடத்திலே பதிவு செய்கிறார்கள். முதல் ஹதீஸாக என்ன ஹதீஸ் தெரியுமா? கொஞ்சம் வீடுகளுக்கு சென்று புகாரியுடைய தமிழாக்கங்கள் இருந்தால் படித்து பாருங்கள். ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே போர் மூலம் எதிரிகள் ஒன்று கூடுவார்கள். என்ன கேட்கப்படும் தெரியுமா? முஸ்லிம்கள் தரப்பில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்ட நபித்தோழர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கப்படும். ஆம், இருக்கிறார்கள் என்று பதில் வரும். அவர்களை கொண்டு போர் தொடுக்கப்படும் எதிரிகளுக்கு எதிராக வெற்றி அளிக்கும். அதற்கு பிறகு அடுத்து ஒரு காலம் வரும். எதிரிகள் கூறுவார்கள், மறுபடியும் கேட்கப்படும். இந்த கூட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கொண்டு போர் தொடுக்கப்படும், வெற்றி அளிக்கும். அடுத்து கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டவர்கள், அவர்களோடு தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று ஆம் என்று சொல்லப்படும். அவர்களை கொண்டு போர் தொடுக்கப்படும். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். அந்த சஹாபி கலந்து கொண்ட காரணத்தால் வெற்றியா? அவருடைய கண்ணியத்தால் வெற்றியா? இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய ஈமான் வெற்றியை வாங்கி தரும். அவருடைய வெற்றியை வாங்கி தரும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு வெற்றியை வாங்கி தரும். அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினுடைய பிரார்த்தனை வெற்றியை வாங்கி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈமான் சஹாபாக்களை உருவாக்கியது. இந்த இறைச்சம் நபித்தோழர்களை உருவாக்கியது. அவருடைய ஈமானை பலப்படுத்தியது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக்கியது. உயிரையா, பொருளையா, எதை இழக்க வேண்டும்? யா அல்லாஹ், என்னுடைய கண்ணியத்தை இழக்க வேண்டுமா? என்னுடைய மரியாதை இழக்க வேண்டுமா? நான் பிறந்த ஊரை இழக்க வேண்டுமா? உன்னுடைய மக்காவை இழக்க வேண்டுமா? எதை இழக்க வேண்டும் என்று யா அல்லாஹ் சொல்கிறார். இழக்கு யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். சஹாபாக்களை
சொல்கிறார், உயர்ந்தவர்கள் வாழ்த்துமுள்ள அளவும் நீதான் உயர்ந்தவன். நீ மெஜாரிட்டியில் இருந்தாலும் சரி, சிறிய எண்ணிக்கையில் வாழ்ந்தாலும் சரி, நீதான் உயர்ந்தவன். எப்போது நீ மூமினாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டவனாக வாழ்ந்தால், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, பத்ரில் இது வெற்றியை வாங்கி தந்தது. பத்ருடைய போர்க்களத்தை கொஞ்சம் உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். 300 சொச்சம் பேர், எதிரிகளுடைய கொடிய ஆயுதத்திற்கு மேலாக கவச ஆடைகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, எதுவும் இல்லை. சஹாபாக்கள் வந்து நிற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எதிரி படைகள் எல்லாம் தயாரிப்போடு வந்து நிற்கிறது. அல்லாஹ் என்ன செய்தார்? மெஜாரிட்டியை பார்த்தாரா? எண்ணிக்கையில் நீங்கள் குறைவாயிற்றை எப்படி உதவி கிடைக்கும் என்று சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார், அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார், அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை கொடுப்பார் என்று கொடுப்பார். அல்லாஹ் பத்ர் போர்க்களத்திலே வெற்றி நிறைவேற்றி கொடுத்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களிடத்திலே இந்த ஆயுதங்களை கொண்டு கொடுத்தாரா? அவர்களிடத்திலே இருந்த உடல் வலிமையை வைத்து கொடுத்தாரா? ஈமானை வைத்து கொடுத்தார், இறைச்சத்தை வைத்து கொடுத்தார். அதே சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு போர்க்களத்திலே சிறிய தடுமாற்றத்தை கொடுத்தார். தோல்வியை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினார். ஹுனைனுடைய யுத்தம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹுனைனுடைய யுத்தம் சஹாபாக்கள் புறமுது காட்டி ஓடக்கூடிய ஆக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய உண்மையான நபிதான், நான் பொய்யல்ல, என்னை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கும்படி அல்லாஹ் ஆக்கினார். ஏன்? சஹாபாக்களிடத்திலே படைபலம் இருந்தது, சஹாபாக்களிடத்திலே மெஜாரிட்டி இருந்தது. என்ன தெரியுமா? சில நபித்தோழர்கள் எண்ணினார்கள், இவ்வளவு மெஜாரிட்டி, எதிரி படை பாருங்கள் குறைவாக இருக்கிறது. பதிலே அவ்வளவு குறைவாக இருந்தோம், அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை வெற்றியெடுத்திருந்தோம். இந்த போர்க்களத்திலே எண்ணிக்கை நம்மிடத்திலே அதிகமாக எண்ணிக்கை குறைவாயிற்று என்று சில சஹாபாக்களோட விளங்குகிறது. சில தடுமாற்றம் ஏற்படுகிறது. அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே சஹாபாக்களை உணர்வுள்ளாக்கி ஓடப்பட சொல்கிறார். எது உங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவது? அதை முடிவெடுப்பது யார்? உங்களுக்கு வெற்றியை தருவது? அதை முடிவெடுப்பது அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். அல்லாஹ் உங்களுடைய விஜயத்தை
Sono
சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொடுத்தார்கள். அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா இந்த குர்ஆனை யாருக்காவது பேரை கேள்விப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய ஈமானை வளர்ச்சியை செய்வதற்காக சித்தப்பட்ட நம்முடைய இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தீனுடைய கொடியை இந்த பூமியிலே பறக்க வைப்பதற்காக தன்னுடைய உயிரை இழந்தவர்கள் நதித்தவர்கள் நம்முடைய அந்த தியாகங்களுடைய உணர்வுகள் நமக்கு தெரியாது. அந்த தியாகத்தை வளர்ச்சிகள் நமக்கு தெரியாது. சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தார், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தார். அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் போல சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அடுத்த போர்க்களத்தில் நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ் பார்ப்பார். அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அடுத்த போர்க்களத்தில் நான் என்ன செய்வேன் என்று அல்லாஹ் பார்ப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்துவிட்டார்கள். ஒரு வதந்தி வருகிறது, ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் கவலையை தூக்கி விடுகிறார்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், போரை வேகப்படுத்த முடியாமல் தளர்ந்து விடுகிறார்கள். அப்போது சொன்னார்கள், என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு? என்ன நிலைமையாக இருக்கிறது உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்களா? பிறகு ஏன் இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள்? நீங்கள் வந்து மரணித்து விடுங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்களோ அப்படியே நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன். உஹதுடைய அடிவாரத்திலிருந்து நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஓடுகிறார். அல்லாஹ் என்ன சொன்னார்? எல்லாம் நீ பார்ப்பாய், அடுத்த போர்க்களத்திலே நான் என்ன செய்வேன் சொன்னாரா இல்லையா? சொன்னார்களா இல்லையா? நான் தெரியுமா, உஹதுடைய போர்க்களத்தின் முடிவிலே ஒரு உடம்பு சின்னாபின்னமாகி யாருடைய உடம்பு என்று அடையாளம் காட்டப்பட முடியாத அளவுக்கு யாருடைய உடம்பு என்று அடையாளம் காட்டப்பட முடியாத அளவுக்கு ஒரு உடம்பு சின்னாபின்னமாகி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடையாளம் காட்ட முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை யார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் தெரிந்து அறிந்தவராக இருந்தாலும் தெரியாத அறிந்தவராக இருந்தாலும் அவரை பார்த்து மேலே சொல்லிவிடுவார்கள் என்றவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியவில்லை, நபித்தோழர்களுக்கு முடியவில்லை. பெண்மணிகள் வருகிறார்கள், அவருடைய உறவுகளை சந்திப்பதற்காக, யாரும் இரவு கிடைக்கிறார்கள், போர்க்களத்தை பார்ப்பதற்காக பெண்கள் வருகிறார்கள். அப்போது பார்த்தால் ஒரு தூண்டு, கையோடு ஒரு தூண்டு கிடைக்கிறது. அந்த கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மச்சத்தை எடுத்து அரசனுடைய சகோதரி சொன்னார்கள், இதனுடைய தோழர் என்னுடைய சகோதரர் சொன்னார். அல்லாஹ் பார்த்தா என்ன செய்தார்கள்? உடம்புகள் அடையாளம் காட்டப்பட முடியாமல் சிதைக்கப்பட்டார், அம்புகளால் துளைக்கப்பட்டார். இதற்காக ஈமானுக்காக, இறையச்சத்துக்காக, மார்க்கத்துடைய உறுதிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புகிறார்கள். ஸஅதை தேடிவார்கள். எங்காவது ஸஅத் மரணித்து கிடக்கிறாரா அல்லது உயிரோடு இருக்கிறாரா என்று பார்த்து வாருங்கள். செய்தி அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் தீவிச்சிருக்கிறார்கள். அங்கே பார்த்தால் உடம்பு வெத்த வெள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. யார் ஸஅத்? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தேடி வர சொன்னார்கள். தோழரே சொல்லுங்கள், இன்னி லஜிதுல் ஜன்னah. சஹாபாக்களுடைய வார்த்தையை பாருங்கள், மரணமுடைய பொழுது சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். நான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்கிறேன். என்ன சொல்கிறார்கள்? மூத்தாம் பொழுது சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள். அகூல் பிக்கும் மினன் ஸா. என்னுடைய
இந்த தௌஹீதுக்காக, இந்த இறைச்சிக்காக, இந்த இஸ்லாமிற்காக இந்த ஈமான் இருக்கிறதா, இந்த உறுதி இருக்கிறதா, இந்த இறை நம்பிக்கை இருக்கிறதா, இந்த தவக்குள் இருக்கிறதா? அல்லாஹ் நமக்கு கண்ணியம் அளிப்பதற்கு, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஷரத்து, இந்த நிபந்தனை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் இந்த பூமியிலே உறுதியாக்குவார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சஹாபாக்களுடைய வெற்றி வேண்டுமா? சஹாபாக்கள் பெற்ற கண்ணியம் வேண்டுமா? சஹாபாக்களுக்கு இருந்த அந்த உயர்வு வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? முஜாஹிதாக வேண்டுமா? ஆயுதத்தை பிடிக்க வேண்டுமா? கல்வியிலே உயர வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? மூமின்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய வெற்றியை நபி தோழர்கள் கொண்டு வந்ததை போன்று இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முதல் தேவை மார்க்கத்திலே உறுதி, தீனிலே உறுதி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே உறுதி, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்திலே உறுதி. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என் உயிரை அதற்காக இழக்க வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து ஒரு கதிரளவு கூட விலக மாட்டேன், தடப்பட மாட்டேன் என்று உறுதி வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் இன்னும் உறுதி எதிர்பார்க்கிறார். தௌஹீதிலே உறுதி, ஈமானிலே உறுதி, இறையச்சத்திலே உறுதி, ஹலால் ஹராமிலே உறுதி, ஷரீஅவை பின்பற்றுவதிலே உறுதி. எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, எந்த ஊரில் வசித்தாலும் சரி, யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி, இதற்கு கடுகளவு கூட நான் கொள்ள மாட்டேன். இந்த உறுதி இருந்தால், இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வார். இது பார்க்கிறோம். உலகத்துடைய கட்டளைகளுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை விடப்படுகிறது. உலகத்துடைய விஷயங்களுக்காக அல்லாஹ்வுடைய விஷயங்கள் விடப்படுகிறது. ஆகியோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய எதிரிகள் சக்திகள் இருந்தாலும் இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ஷரீஅத்தை விட்டு பெறலாமா? இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு கடவுளுக்கு செல்லலாமா? அப்படி அல்லாஹ்வுடைய சோதனைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைக்கு என்ன அர்த்தம்? இந்த ஷைத்தான்கள் இருக்கிறார்களே, அவருடைய தோழர்களுக்கு செய்தி எழுப்புவார்கள், பகை கொடுப்பார்கள், செய்தியை பரிமாறுவார்கள். அவர்களிடத்தில் சென்று போர் செய்யுங்கள், அவர்களிடத்தில் சென்று முஜாஹதா செய்யுங்கள், வாக்குவாதம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, உலகத்தின் கட்டளையா என்று பார்க்க செய்யுங்கள் என்று முஜாஹதா செய்ய சொல்வார். அவருடைய தோழர்களிடத்தில் சென்று அல்லாஹ் சொல்கிறார், அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தில் இப்படிப்பட்ட நிலைமையை கையாளும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு அவர்களின் கட்டளைகளுக்கு நீங்கள் அடிபணிந்தால் இன்னும்
உதவி செய், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய். சஹாபாக்கள் எப்படி தங்களுடைய உறுதியை கொண்டு, தங்களுடைய ஈமானை கொண்டு, தங்களுடைய எச்சத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்கிறார்களோ அப்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுடைய பாதங்களை உண்மையில் உறுதியாக்குவான். அர்த்தம் உங்களுக்கு எதிராக யாரும் செல்லக்கூடியாமல் அல்லாஹ். அப்படி இல்லை என்றால் குர்ஆன் சுன்னாவை வழங்க கொடுத்தார். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதற்கு தருமாறினார். அல்லாஹ் சொன்னார்கள், "ஹம்சுன் இதவு துரீது பிஹி வ அஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹும்." அல்லாஹ் சொன்னார்கள், 5 பாவங்கள் உங்கள் மீது சாட்டப்படுவதை நான் பயப்படுகிறேன். அதை குறித்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அது ஒரு பாவம் தெரியுமா? வலமின் கூது அஹதல்லாஹி வ அஹத ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை சமூகம் மீறினார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த வாக்குறுதியை சமூகம் மீறினார். இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி அதுவம் மின் கைரிஹி. அல்லாஹ் அவர்கள் மீது எதிரிகளை சாட்டுவார். யார் சாட்டுவது? யார் சாட்டுவது? அவர்கள் சாட்டுவதல்ல, அல்லாஹ் சாட்டுவான் எதிரிகளை அவர்கள் மீது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை பிடிக்கிக் கொண்டு செல்வார்கள். அல்லாஹ்வுடைய சேரவில்லை உலக நடப்பில் இருக்கிறது. எங்கே குர்ஆன் பின்பற்றப்படுகிறது? எங்கே ஹதீஸ் பின்பற்றப்படுகிறது? யாருடைய வாழ்க்கை இஸ்லாமுடைய வாழ்க்கையாக இருக்கிறது? எதை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானோ அல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்று பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு இல்லா மாஷா அல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். சில மக்களை அல்லாஹ் மக்களோடு மீட்டோடு பேசியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் திருத்தி கொள்ள வேண்டும் என்ற சமூகத்தின் ஈமானை அதுவரை அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றார் என்று சொன்னேன், "வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன்." முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. அல்லாஹ் வாக்கு மீறுவானா? அல்லாஹ் வாக்கு மீறுவானா? அல்லாஹ் பொய் பேசுவானா? உண்மை பேசுவதில் அவனை போன்று யாரும் உண்மை பேச முடியாது. வாக்கை நிறைவேற்றுவதில் அவனை போன்று வாக்கை நிறைவேற்ற முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வெற்றி இல்லை என்றால் என்ன இல்லை? எங்கே? மூமின்கள் ஈமானில் அல்லாஹ் திருப்தி கொடுக்கும் அளவுக்கு அந்த ஈமான் வளரவில்லை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்கள் பேசுகிறார்கள். உங்களுடைய பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருப்போம். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த சிரமம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எதிரி சக்திகளை எவ்வளவு திரண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்திற்கு உறுதியாக இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் இரண்டாவது ஈமானுடைய அம்சத்திற்கு பிறகு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுடைய அம்சத்திற்கு பிறகு முக்கியமான அல்லாஹ் கருதக்கூடிய அம்சம் இபாதத். அந்த இபாதத்தில் தொழுகை. இன்னைக்கு நான் சொல்வது உங்களுக்கு மனதிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதுதான் உண்மை. தொழுகையை ஒரு சமூகம் புறக்கணித்து வந்தால், தொழுகையை ஒரு சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை முக்கியத்துக்குரிய ஒரு செயலாக கருதாமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி அந்த சமூகத்திற்கு கிடையாது. நான் கேட்கிறேன், குர்ஆனுக்கு மிகவும் கேட்கிறேன், இதனுடைய சூழ்ச்சி வந்தால் நம்முடைய கோபம் போகிறது,
உங்களுடைய உணர்ச்சிகள் கிடைக்கிறது, அதனுடைய திட்டங்கள் ஒதுக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், பஜ்ருடைய தொழுகையை தொடர்புடைய விஷயங்கள்
அதற்கு வெட்டப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. அவருக்கு முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது, அவரை குளிப்பாட்டக்கூடாது, அவருக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுகளுடைய சட்டம் கிடையாது, முஸ்லிமான பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கூடாது. அவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசா கொஞ்சம் இவ்வளவு கடினமாக லேசாக கேட்கிறாங்க. சின்ன ஒரு துளம் இல்லையா? அடித்துக் கொண்டேங்கள், அடித்துக் கொண்டேங்கள், தொழுகை நிறைவேற்றும் போது அடித்துக் கொண்டேங்கள். அவர் மன்னிக்காதே சஹாபாக்களுடைய வெற்றியதான், சஹாபாக்கள் கண்ணியத்தை பெற்றியதான் இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய மனதை பெற முடியும். முஃமின்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் முதல் தடவையாக சொல்கிறார், அவர்கள் தொழுகையை வெளிச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசுவார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி கூறுவார்கள். தொழுகையை கொண்டு கஷ்டம் சிரமம் வந்தால் தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய ஆசைகளுடைய வழிகளை திறந்து வைப்பார், அவருடைய வழிகள் விசாலமாக்கப்படும். அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தார், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த பூமியிலே என்ன செய்வார்கள் தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுவார்கள். உனக்கு ஆட்சி வேண்டும் என்றால், அதிகாரம் வேண்டும் என்றால், கண்ணியம் வேண்டும் என்றால் தொழுகை நிறைவேற்று. 5 வேளை தொழுகையை ஜமாஅத்தோடு இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொழுகை என்று உறுதியை கொள்வார்கள். அல்லாஹ் உங்களுடைய சூழ்ச்சியை புரிவிப்பார், அல்லாஹ் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பார், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பொறுப்பேற்பார், அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்குவார், அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார். ஒரே ஒன்றுதான் தொழுகையை வெற்றி. இத்துணை சோதனைகள் வந்தாலும், இந்த சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய கிளர்ச்சிகள் வந்தாலும், ஏன் நம்முடைய ஈமான் இன்னும் விழிக்கவில்லை? ஏன் நம்முடைய இறைவன் இன்னும் விளங்கவில்லை? அல்லாஹ் கேட்கிறார், அலம் யக்ஃபி அல்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவா, அல்லாஹ்வுடைய நினைவா உங்கள் உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? இன்னும் நேரம் வராமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உள்ளங்கள் ஆடவில்லையா? அல்லாஹ்வை அஞ்சு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் வெற்றி கொடுப்பார். وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. ஒரு கூட்டம் அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்டது, அல்லாஹ்வை பயந்திருந்தால் வானம் பூமியுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பானே. ஆனால் புறக்கணித்தார்கள், பொய்ப்பித்தார்கள். அவர்கள் சம்பாதித்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுத்தார். என்னையே சொல்கிறவர்களே, இந்த ஈமானத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இந்த வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு அம்சங்களை கூறியிருக்கிறது. மார்க்கத்திலே உறுதியாகுங்கள், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுவதிலே உறுதியாகுங்கள். எந்த சோதனை வந்தாலும், சிரமம் வந்தாலும், உங்களுடைய தீனிலிருந்து அடிமையான நிலையை ஏற்படுத்துங்கள். அதை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமையான வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய சோதனைகள் நியமிக்கப்படும். அதற்கு பிறகு உங்களுக்கு எதிராக வரக்கூடிய கிளர்ச்சிகள் நியமிக்கப்படும். அந்த சூழ்நிலைக்கு நாம் மாற்றிக்கொண்டோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையின் திராதரத்தை நாம் முடிவு செய்யாத வரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். அல்லாஹ் உதவி செய்ய மாட்டார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்கள் அவர்களை மாற்றிக் கொள்ளும் வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டார். அல்லாஹ் சொல்றார்,
அல்லாஹ் உதவியை நீக்கவில்லை, அல்லாஹ் அவர் செய்தாரை நீக்குவதில்லை, அல்லாஹ்வை நீக்குவதில்லை. அவர்கள் நீக்கும் முறை, அவர்கள் மாற்றும் முறை. அவர்கள் இந்தியாவில் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் முஸ்லிம்கள். இந்தியாவில் முஸ்லிம்கள் இல்லவே இல்லை. ஏன் அல்லாஹ் மாற்றினார்? ஸ்பெயினில் இத்தனை ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி ஏன் அல்லாஹ் மாற்றினார்? அவர்கள் மாற்றினார்கள். இஸ்லாமியர்கள் மாற்றினார்கள், முஸ்லிமார்களே மாற்றினார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை மாற்றினார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் புறக்கணித்து சென்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து சென்றால், அல்லாஹ் உங்களை அழைத்துவிட்டு வேறு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவார். அல்லாஹ் அவருடைய தீனை வேறு போவதற்காக உங்களை அழைத்துவிட்டு அல்லாஹ் வேறு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவார். அவர் உங்களை போல் இருக்க மாட்டார், உங்களை போல் ஈமான்கள் இருக்க மாட்டார். அல்லாஹ் நம்முடைய நிலையை மாற்ற வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு ஈமானுடைய எச்சத்தை, ஈமானுடைய உறுதியையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதையும் விளக்கக்கூடிய நிலையை முன்வைக்கணுமே தயாராக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை படிப்பதற்கு, அதை பரப்புவதற்கு, நம்முடைய சிந்தனைகளை அதை ஆட்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராகி நம்முடைய சமூகம் ஒற்றுமையாக இதுவெல்லாம் இருந்து இது இல்லை என்றாலும் சொல்கிறார். நம்முடைய சமூகம் ஒற்றுமையானால் யார் அல்லாஹ்வை கொண்டு ஒற்றுமையாகிறார்கள்? யாரை கொண்டு? அல்லாஹ்வை கொண்டு ஒற்றுமையானார். வஅக்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபரகு. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அந்த ஒளியை கொண்டு ஒற்றுமையாகுங்கள். குர்ஆன் சுன்னத்திலே ஒற்றுமையாக இருங்கள். வலா தஃபரகு. அதை பிரித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஒளியை பிரித்து விடாதீர்கள். பிரித்து விட்டால் இழிவுதா, பிரித்து விட்டால் கேவலம்தான். புதியவர்களின் ஒற்றுமை அல்லாஹ் இருக்கிறான். ஒற்றுமை அல்லாஹ் இருக்கக்கூடிய கருத்து முக்கியமான யோசனை. இந்த தீர்வில் ஒற்றுமையாக வேண்டும். கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தால், கருத்து மோதல்கள் 1000 இருந்தால், இவ்வளவு காலம் வகைமை வாழ்ந்தால் நம்முடைய சமூகம் முழு மூச்சாக ஒற்றுமையாக இணைய வேண்டும். உள்ளங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுடைய ஒற்றுமையை இணைந்தால் அதற்கு பிறகு நம்முடைய கவலையெல்லாம் முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் அதை முடிவெடுப்பதற்கு எந்த சூழ்ச்சியும் செய்ய வேண்டும், நாம் அதை முடிவெடுப்பதற்கு எந்த மசூராவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைகளை உதவி செய்வான். பதிலில் உதவி செய்தாலே அதே போன்று, சஹாபாக்கள் உதவி செய்தாலே அதே போன்று, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்தாலே அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றத்திற்காக திரும்பவுமாக திரும்பக்கூடிய சூழல், திரும்பக்கூடிய நிலைமை இன்னும் நாம் இந்த மாற்றத்தை உருவாக்கிவிட்டால், இன்னும் அல்லாஹ்வுடைய தீனை நாம் ஆராய்ச்சித்தால், இன்னும் அல்லாஹ்வுடைய தீனை நம்முடைய உள்ள திரும்பவில்லை என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே முழுமையாக அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் திரும்புங்கள், முழுமையாக அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் நுழைந்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஆமீன். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஈமானை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மாற்றத்திற்கு முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள். குடும்பங்களாக, ஊராக, முழுவதுமாக அல்லாஹ்விடத்தை பாவமாக்கி செய்கிற பாவங்களுக்காக, மறந்த பாவங்களுக்காக, அல்லாஹ்விடத்தை செய்த குற்றங்களுக்காக மன்றாடி, யா அல்லாஹ் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளும் காரணமாக சோதனைகளை கொடுக்கிறார்கள். அந்த சோதனைகளை முறைகளை நாங்கள் மாற்றிக்கிறோம். நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு முழுமையாக பக்கம் திரும்புகிறோம். முழுமையாக அல்லாஹ் பக்கம் திரும்புங்கள். எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். எவ்வளவு அல்லாஹ்வுடைய மாற்றத்தை வளர்ந்திருந்தால் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். செய்தி கிடைத்ததற்கு புறப்படுத்தால் அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையாகும். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا. வரக்கூடிய பாவம் செய்தவர்கள் யாருடைய அருளை வேண்டுமானாலும், யாருடைய விஷயத்தை வேண்டுமானாலும் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைக்கிறார், அல்லாஹ்வுடைய வெற்றியில் நம்பிக்கை வைக்கிறார். ஈமான் இருந்து இதை செய்தார். தொழுகை இல்லாமல், ஈமான் இல்லாமல், மார்க்கத்தில் உறுதி இல்லாமல் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய நம்பிக்கை கொடுத்தால் நம்பிக்கை அர்த்தம் அல்ல.
பிரார்த்தனை செய்தால் அதற்கு தடை எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை நேரடியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சிறுக்கு அந்த பிரார்த்தனை நேரடியாக சென்றடையும். அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் நீக்காமல் இருப்பதில்லை. இந்த சூழ்நிலைக்கு காரணம், இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய ஈமானுடைய பலகீனம் தான். எல்லாரும் ஓய்வுடைய ஒருத்தர் சொல்றோம், நம்முடைய ஈமானுடைய பலகீனம் தான். நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நீரில் குறிப்பாக இருப்பதில் நம்முடைய பலகீனம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதில் நம்முடைய பலகீனம் தான். இந்த ஒரு சோதனைகளுக்கு காரணம் நாம் அதை முடித்திருப்பி நம்மை நாம் மாற்றிக்கொண்டார். நாம் அதில் உறுதியாக இந்த ஊர்வாசிகள், குடும்பவாசிகள், இந்த நாட்டுடைய வாசிகள் எல்லோரும் ஒற்றுமையாக அல்லாஹ்வுடைய நீரை கடைபிடிப்பதிலே ஒருவர் ஊட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக முயற்சி செய்கிறார். அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் நதிகளை கொடுப்பான். அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் யாரும் உங்களுக்கு உதவியை மிகைப்படுத்த முடியாது. யாரும் உங்களுக்கு உதவி கொடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஈவை கொடுக்க நாடினால் அல்லாஹ் உங்களுக்கு யாராலும் கொடுக்க முடியாது. அதிகாரிகள் அதிகாரி அவர்தான், ஆசிரியர்கள் அரசன் அவர்தான். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள், من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير. அவன்தான் ஆட்சி கொடுப்பான், அவன்தான் ஆட்சி கொடுப்பான், அவன்தான் கண்ணியத்தை கொடுப்பான், அவன்தான் கேவலத்தை கொடுப்பான். அவன் கையில் நன்மைகள் இருக்கிறது. எல்லா பொருட்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவர். நீங்கள் திரும்பினால் எதிரிகள் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை எதிர்க்கக்கூடியவர்களை உங்களை உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவான். அனைத்து கல்விகளுடைய கையில் சாவையும் அனைத்து கல்விகளுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹ் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். கூடியவர்களை இந்த ஈமானை நாம் வளர்த்துக் கொள்வோமாக, நேரத்தை நாம் வளர்த்துக் கொள்வோமாக. ஃபஜ்ருடைய தொழுகை குறிப்பாக நம்முடைய சமூகம் முழுவதும் நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் நிறைவேற்றுவதற்கு வழியில் கொடுத்தோமாக. அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட கருத்தாளர்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்போமாக. அல்லாஹ்வுடைய உதவியை கொடுத்து, அல்லாஹ்வுடைய உதவியை பூமிக்கு நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு